என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் கேழ்வரகு மாவு வச்சு ஒரு இனிப்பு வடை தாங்க செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்கு இந்த ஒரு கப்பில் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறேங்க, ராகி மாவு. அதே கப்பில் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்குறேங்க. இந்த வெல்லம் வந்து மாவு வெல்லம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெல்லம் எடுத்துருக்கிறேன். கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துருக்குறேங்க. வெள்ளை எள்ளு இருந்தாலும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா அது வெள்ளை எள்ளு போட்டோம்னா அந்த ராகி மாவில் வெள்ளை எள்ளு தெரியுது, கொஞ்சம் நல்லாவே தெரியும். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு மூடி தேங்காயை நல்லா திருவி வச்சுருக்குறேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எள்ளை அப்படியே வறுத்துக்கலாங்க. எள்ளெல்லாம் வந்து கல் மண் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிக்கணுங்க, தூசெல்லாம் இருக்கும். கடையில் வாங்குகிற எள்ளு வந்து நீட்டாக இருக்கும். நாங்கள் வந்து தோட்டத்தில் போடுற எள்ளு தானே, நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போது அந்த துருவின தேங்காவை போட்டு வறுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லைன்னா டெசிக்னேட்டட் கோகோனட் போட்டுக்கோங்க. இது நல்லா தேங்காய் வந்து ஈரப்பதம் போகிற வரலும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா இந்த அளவு வறுத்துக்குங்க, எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ வெல்லத்துக்கு நம்ம ஒரு கிண்ணி வெல்லம் போட்டோங்களா, இதுலேயே நம்ம ஒரு அரை கிண்ணி, அரை பவுல் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா பாவெல்லாம் தேவையில்லை, நல்லா நம்ம வெல்லம் கரையிற அளவுக்கு வெள்ளத்தை கரைச்சா போதுங்க. நம்ம வேறு எதுவும் செய்ய தேவையில்லை, பாகு பதமெல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த மாவு கூட நம்ம இனிப்புனால கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் இந்த தேங்காவும் எள்ளு வருத்தம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துடலாங்க. இப்போது நம்ம அந்த வெள்ளை தண்ணி வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக வடிச்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து இதை அப்படியே பாகு உள்ளனால இதில் எதுவும் மண்ணு தூசு இருக்காது. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வடிச்சுக்கலாம். இதை வடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கலாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறிக்கலாங்க. ஏன்னா ஒரேடியை ஊற்றணும்னா நமக்கு பதம் கரெக்டாக வராது. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. லேசாக ஒரு ரெண்டு ட்ராப் எண்ணெயோ அல்லது வெண்ணெயோ விட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டி போட்டுடலாங்க வடை. இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்து உருட்டி இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் உருட்டிக்கோங்க. நான் வந்து ஒரு கவர் எடுத்துருக்கிறேன், ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துருக்கிறேன். அந்த கவரில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. தடவிக்கிட்டு இப்படி உருண்டை வச்சு கொஞ்சம் அப்படியே மெதுவாக அப்படியே தட்டி கொடுங்க. ரொம்பவும் மெலிசாக வேண்டாம், விரிசல் இல்லாமல் அப்படியே 2 விரலில் வச்சு அப்படியே நீட்டாக தட்டி ஒரு 2-3 சேர்த்து தட்டி வச்சுக்கலாம். அப்படியே ஒன்றொன்னா எடுத்து போட்டுக்கலாங்க. தட்டி நம்ம வந்து தோசைக்கல்லில் வச்சு சுட்டு எடுத்துடலாங்க. எண்ணெயிலையும் போடலாங்க. நம்ம வந்து தோசை சட்டிலையும் வச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நமக்கு வெந்துடும், எடுத்துக்கலாங்க. ராகி இனிப்பு வடைன்னு சொல்லலாங்க, இனிப்பு அடைன்னு சொல்லலாம், ராகி கட்லெட்னு கூட சொல்லலாங்க. அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. எண்ணெயிலையும் போடலாங்க. நம்ம இதை வந்து தோசை சட்டியில் வச்சு செய்யலாம். நான் ஒரு டைம் எண்ணெயில் போட்டேன், மீதி இருக்கிறதெல்லாம் தோசை சட்டியில் போட்டேங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இது ஒரு முறை செஞ்சு கொடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு கேட்டோடனே செஞ்சு கொடுக்குற ஒரே ரெசிபி இதுதான். நம்ம எப்பவுமே ராகி மாவுலாம் வச்சுருப்போம். இப்போது சம்மர் வந்துருச்சு,
இது மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே செஞ்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். நம்மளுமே இதை சாப்பிட்லாங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.